ஹலோ குட்டீஸ்களா, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஸ்கூலில் என்ன சொல்லி தந்தாங்க? ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்ததாம்மா. அந்த காட்டில் நிறைய புறாக்கள்லாம் வாழ்ந்து வந்துச்சாம்மா. அந்த புறாக்கள்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்ததாம்மா. அப்போ அந்த காட்டுக்குள்ளார ஒரு வேடன் வந்தானாம்மா. அந்த வேடன் புறாக்களை கொல்றதுக்கு அம்பு எய்தானாம்மா. எல்லா புறாக்களும் பத்திரமா இருங்க, அப்படி அம்பு எறிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறா சொல்லிச்சாமா. சரின்ட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்களாம்மா. அந்த வேடன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க புறாவை ஒன்றுமே பண்ணவே முடியல. சரி, இதுக்கு புறாக்களுக்கு நீ வேறு வழி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சானாம்மா. அப்போ அந்த வேடை என்ன பண்ணியிருக்கிறான், நிறைய நெல்மணிகளை எல்லாம் கீழே போட்டு போயிட்டானாம்மா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நெல்மணிகளை கீழே போட்டுட்டு மேலே நெல்மணிகள் மேலே வலையை விரித்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டானாம்மா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த புறாக்களெல்லாம் அந்த நெல்மணிகளுக்காக வலையில் உட்காரும்போது எல்லா புறாக்களும் அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கிச்சாமா. அப்புறம் சரி, புறாவில் இன்றைக்கி நல்லா சிக்கிக்கிச்சு, நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாயந்தரம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இருட்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டானாமா. இந்த புறாக்கள் எல்லாம் யோசிச்சுதாம்மா, ஐயோ நம்ம நெல்மணிக்கு ஆசைப்பட்டு இப்படி வேடனோட வலையில் சிக்கிட்டோம், நான் இப்படி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக முயற்சி பண்ணிச்சாமா. ஒன்று பறக்கிற ட்ரை பண்ணிச்சாமா, பறக்க முடியலையாமா. இன்னொன்று அதுக்கப்புறம் இன்னொன்று பறக்க முயற்சி பண்ணிச்சாமா, பறக்க முடியலையாமா. இன்னொன்று அப்புறம் முயற்சி பண்ணிச்சாமா, பறக்க முடியலையாமா. அப்போ வயதான ஒரு புறா சொல்லிச்சாமா, இப்படி முயற்சி பண்ணால் நம்ம பறக்க முடியாது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி பறந்தோம்னா ஒட்டுக்க நம்ம பறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிச்சாமா. அதோட பேச்சை கேட்டு எல்லா புறாக்களும் ஒரே டைமில் அந்த வலையோட அப்படியே வேடன் கண்ணுக்கு தெரியாமல் தப்பிச்சு போயிடுச்சுக்கலாமா. தங்க குட்டிகளா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு காரியத்தில் தான் ஜெயிக்க முடியும். நாம் தனித்தனியாக சண்டை போட்டுட்டு தனித்தனியாக முயற்சி பண்ணால் வெற்றி சீக்கிரமாக கிடைக்காது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணி பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை சுலபமாக வெல்லலாம். சரியா குட்டீஸ்களா? ஓகே குட்டிகளா, போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.